Hello aspirants, welcome to this session. So இப்போ நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர். இது வந்து உங்களோட preliminary exam level paper. ஸோ இது வந்து உங்களோட பேங்கிங் ஆர் இன்சூரன்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே இது கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ எப்பவுமே நான் சொல்லுவேன் கொஸ்டின் பேப்பர் நீங்க அட்டென்ட் பண்றீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன், கிராமர் இந்த மாதிரி ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்கும். அதுல காம்ப்ரிஹென்ஷன் மோஸ்டா ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டாம். பிகாஸ் நம்ம ரீட் பண்றது வந்துட்டு ரீட் பண்ணாம புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணி போட முடியும். வேர் இட் இஸ் லிட்டில் டைம் கன்சியூமிங்கா இருக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ அதனால நம்ம கிராமர் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுவோம். ஸோ இப்போ கிராமர் நம்ம வந்து அட்டன் பண்றதுக்கு முன்னாடி காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ரேண்டமா செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ 12th கொஸ்டின் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. ஸோ 12லேருந்து நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது எவ்வளோ தூரம் இருக்கு? 16, 18. ஓகே, ஸோ 12 to 17 இட் இஸ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ பாக்கி எல்லாமே நம்மளுக்கு கிராமர் கொஷின்ஸ் தான் இருக்கு. சரி, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் செஷன். ஓகே, நமக்கு இங்க வந்து ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்டோட மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல எந்த சென்டென்ஸ் வந்து அந்த வேர்டோட செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஆப்ஸ்டினேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க வந்து இப்போ ஒரு ஸ்டபர்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டபர்னா இருக்கிறது, ஆர் இப்போ வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க வில்ஃபுல்லா செய்வாங்க, இல்லாட்டி வந்து ரிஜிட் கேரக்டர்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ரொம்ப ரஃப்பா இருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நான் இது செஞ்சுதான் ஆவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம கீழே படிக்கலாம். தேவர் ஆக்வர்ட், ராங் ஹெட்டட், obstinate and sometimes okay, sometimes obstinate which help them to defy. Okay, so what do you mean by this na மீறி நடக்கிறது, ஒரு விஷயத்தை மீறி நடக்கிறது, to defy the expectations placed on them. Okay, so அங்க வந்து stubborn character இருக்கிறது வந்து இப்படிதான் நடப்பாங்கன்றது. ஓகே, so first one வந்து வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து, all the soldiers in the country are obstinate and are ready to give all their services life for the country. ஓகே, ஸோ கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ஆப்ஷனும் வந்துட்டு நம்மளுக்கு பாசிபிலிட்டி இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, கீழே பார்க்கலாம். டு ஸ்டடி தெம் himself he pressed his hand to his chin but the obstinate trembling fear was difficult to control. ஓகே, ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கேன், ஆப்ஸ்டினேட்னா என்னன்னு சொன்னேன்னா ஸ்டப்பர்ன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ ஸ்டப்பர்ன் ட்ரெம்பிளிங் ஃபியர் வந்து வாஸ் டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் அப்படின்றது ஓரளவுக்கு அந்த இடத்துல செட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ ஸ்டபனா இருக்கிற கேரக்டர் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தேர்ட் ஒன் கூட நம்மளுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, ஸோ செகண்ட் ஒன் வந்து சோல்ஜர்ஸ் வச்சு அவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வராது. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 4. ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரெக்கர். ஓகே, ஸோ ரெக்கர் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ரீஅப்பியர். ஸோ இதுக்கு மீனிங் என்னது? ரீஅப்பியர் அப்படின்னு சொல்லலாம், ஆர் restore your health அப்படின்றது கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஒரு விஷயத்த வந்து நம்ம திருப்பி ரெக்கர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய மீனிங்ஸ் இருக்கும், ரிட்டர்ன் ஆகுறது அப்படின்ற மாதிரி நிறைய மீனிங் இருக்கும். ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங் தட் இன்வைட்ஸ் அன் இன்ஃபைனைட் ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் பட் யுவர் ஈஸியஸ்ட் வே இன் டு த மியூசிக் இஸ் டு மிமிக். மிமிக் இஸ் imitate. Okay, mimic is imitate the songs recurring lyrical verses. so இது வந்துட்டு நம்மளுக்கு திருப்பி வந்து ரெக்கரிங்ன்றதுக்கு வந்து கரெக்டான ஆப்டான மீனிங்ல வந்துட்டு இது வருது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இட்ஸ் கரெக்ட். ஓகே, அவங்க வந்து மிமிக் பண்றாங்க the songs recurring lyrical verses. okay, next, the world could see the recurring impacts of the coronavirus if they don't follow the preventive measures regarding the virus. Okay, so இங்க சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா recurring impacts அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டு ரீஸ்டோர் யோர் ஹெல்த் ஆர் நடக்கிற ஒரு இம்பேக்ட்ஸ் அப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். நெக்ஸ்ட், த யூஎன் செக்யூரிட்டி டிசைடட் டு ரெக்கர் ஆல் த நியூக்ளியர் வெப்பன்ஸ் தட் ஆர் இன் டிஸ்போசல் ஆஃப் எனி கண்ட்ரி இன் த வேர்ல்ட். ஓகே, ஸோ இங்க வந்து
அவங்க யூஸ் பண்ணியிருக்க ரெக்கர்ன்றது கன்ஃபார்மாக அங்கே செட் ஆகாதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் 2 வந்து இட் இஸ் கண்டிப்பாக அது வந்துட்டு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் நம்மளுக்கு வருது. ஓகே, பிகாஸ் இம்பேக்ட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க, கொரோனா வைரஸ் பற்றி பேசியிருக்கும் பொழுது அந்த இடத்துல அவங்களோட ஹெல்த்தை கூட அவங்க திருப்பி கொண்டு வந்துக்கிறதுக்குன்ற மாதிரி அங்கே ரெக்கரிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேர்ட் கொஷின் போகலாம். தேர்ட் கொஸ்டின்ல என்ன போட்டிருக்கு? லேமெண்ட். ஸோ லேமெண்ட்னா ஒரு கம்ப்ளைண்ட் பண்றது, இல்லாட்டி வந்து புலம்பிட்டே இருக்கிறதுக்கு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இதுக்கு வந்து நீங்க மீனிங் வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். தமிழ்ல வந்து புலம்புறது அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஸோ இங்க வந்து எந்த சென்டென்ஸ் வந்து அதுக்கு ஆப்டா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். Protest organizers lamented the deployment of security forces who seemed to arrest anyone perceived to be participating in any form of dissent. Dissent is what? Disagreement. Okay, dissentனா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க டிஸ்அக்ரி பண்ணுவாங்கல்ல, அதுதான் அதோட மீனிங். ஓகே, okay, regardless of whether they were breaching. So breaching na அர்த்தம் மீறுதல். Okay, மீறுதல், the ban on gatherings. So இது ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த சென்டென்ஸும் என்னன்னு பார்த்துடலாம். Several cricketers around the world lamented their feelings. Okay, ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து லேமெண்ட் பண்ணியிருக்காங்க. லேமெண்ட்ஸ் புலம்புறது அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ ஃபீலிங்ஸ்ன்னு பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? புலம்புவோம். ஸோ இந்த இடத்துல வந்து இது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து of missing the game because of the lockdown and pandemic. Okay, the whole country lamented as the Ram Mandir ceremony finally became true. Okay, so அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஹோல் கண்ட்ரியும் வந்துட்டு புலம்பியிருக்காங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? lamented, complained as the Ram Mandir ceremony finally became ட்ரூவா ஆகும் பொழுது அவங்க எப்படி இது பண்ணியிருக்க முடியும்? ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 1 வந்து கண்டிப்பா வருது. ஸோ அப்போ 1 and 2 follows, it is ஆப்ஷன் 3. ஓகே, சரி, அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபோர்த் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் கொஞ்சம் நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே அந்த சைஸில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு டெலகிராமில் போட்டிருப்பாங்க. அந்த கொஷினை நீங்கள் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்கும்போது கூட உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக புரியும். ஓகே, ஸோ இது வந்து காலமில் கொடுத்துருக்காங்க, வேறு ஃபில்லர்ஸ் ஆர் தேர். ஸோ எந்த காலமோ அந்த காலமை கரெக்டாக நம்ம பிளேஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக வரும். சரியா? ஓகே, ஸோ it was thought that the citizenship of the word can be the solution if we delete all nationalities, the life of people will be easier. So எந்த ஆப்ஷன் வரும்? இதுவும் வருதுன்னா it is AF, which is option 2. Fifth question. Many brilliant writers from dash places across Africa, the Caribbean and the Asia had started writing in English telling the stories of dash. Okay, so இங்க வந்து assorted அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு டிஃப்ரெண்ட் அப்படி இருக்கு, இல்லை டைவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. வாட் இஸ் அசார்ட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரிட் திங்ஸ். ஓகே, ஆர் இப்போ வந்து இன்னொன்று என்ன சொல்லலாம்னா மிக்ஸ்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய கலந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆர் டைவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட நம்ம வந்து வேரியஸ் திங்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேர்டு என்ன வரும்? மெனி பிரில்லியன்ட் ரைட்டர்ஸ் ஃப்ரம் diverse places across Africa, the Caribbean and Asia had started writing in English, telling the stories of anguish. அங்க வருமா? கண்டிப்பா அங்க வந்து ஆஃப்க்கு அப்புறம் நம்ம நவுன் தான் வரணும். ஸோ அது வராது. ஸோ oppression or பர்சிக்யூஷன் அதுதான் நம்மளுக்கு அங்கே வரணும். ஓகே, ஸோ இங்கே என்ன வரும்? துன்புறுத்துறது அப்படின்றது தான் இதோட மீனிங். ஓகே, ஸோ நம்ம கஷ்டப்படுத்துகிற ஸ்டோரிஸ் ஆஃப் பர்சிக்யூஷன் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் வருது, அப்போ இங்கே சி வருது. ஸோ சி அண்ட் எஃப் எங்கே இருக்குது? இட் இஸ் ஆப்ஷன் 3 will be your answer. ஓகே, சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கரெக்டாக உங்களுக்கு சி தான் வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா கூட எஃப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது வந்து இங்கே ஆப்ஷன் செக் பண்ணும்பொழுது எது இருக்குது. சப்போஸ் 2 இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு டவுட், மீனிங் தெரியலன்ட்டு. ஆப்ஷன்லேயே சம்டைம்ஸ் ஒன்று தான் கொடுத்துருக்காங்கன்னா அதை கண்டிப்பாக நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 6th one. India's caste system long placed Dalits at the bottom of a social dash, once terming them untouchables. Inequities and violence against Dalits have dash for decades for
after India banned caste discrimination. Okay, so இங்க சொல்லும் பொழுது have அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஆப்ஷன்ல எப்படி எலிமினேட் பண்ணலாம்னா V3ல எது இருக்கோ அதுதான் நம்மளுக்கு ஹேவ்க்கு அப்புறம் வரும். ஸோ இ மட்டும்தான் வரும்னு தெரியும். ஸோ இங்க இ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இங்க 2 இருக்கு. ஸோ ஏ அண்ட் பி தான் வரப்போகுது, சி கண்டிப்பா வராது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ சோஷியல் ஸ்கேல்னு நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஹைராக்கி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தவங்களோட ரேங்கிங் பத்தி பேசும்பொழுது நம்ம ஐராக்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பர்சிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த கண்டினியூ பண்றோம் அப்படின்னா நம்ம பர்சிஸ்டன்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். சரியா? அப்போ என்ன ஆன்சர் வரும்? இட் இஸ் பிஇ, which is option 2. Okay, next one. Residents are being dashed to use online mode for payment of fee, tax, and bills. They claim that they have strengthened the complaint redressal system to avoid dash visit of public to MC office. Okay, so இங்க வந்து நம்மளுக்கு எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. Activated, inspired, motivated. So residents are being activated இல்ல inspired சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் இருக்க சென்டென்ஸ் வந்து டு யூஸ் ஆன்லைன் மோட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளுக்கு இங்க என்ன வரும்னு தெரியும், மோட்டிவேட்டட் அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்க வந்து சிடி மட்டும்தான் ஆப்ஷன்ல இருக்கு. அப்போ டி வந்து டு அவாய்ட் பிசிக்கல் விசிட் ஆஃப் பப்ளிக் இஸ் ஃபைன். ஆன்லைன் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? பிசிக்கல் விசிட் அவாய்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம்ன்றாங்க. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். Okay, pandemic being vulnerable. இது வந்து word swap பண்றோம் நம்ம. Okay, so pandemic being vulnerable in itself, the added pressure of giving online exams that are stressful to technical glitches have been some of the reasons cited for demanding the cancellation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So demanding the cancellation is fine. So இங்க எதுவும் மாற்றம் நம்மளுக்கு வேண்டாம். வேற சிடி ஆர் இது வராது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஏசி இருக்கு இல்ல ஏபி இருக்கு. அப்ப ஏ கண்டிப்பா நம்ம மாத்தி தான் ஆகும். அப்ப என்ன வரும்? பேண்டமிக் பீயிங் ஸ்ட்ரெஸ்ஃபுல். பேண்டமிக் ஓகே, பேண்டமிக் பீயிங் கிளிச்சஸ்ன்னு வராது. பேண்டமிக் பீயிங் ஸ்ட்ரெஸ்ஃபுல்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஏ அண்ட் பி தான் நம்ம ஸ்வாப் பண்றோம், விச் இஸ் ஆப்ஷன் 2. சரியா? ஓகே, அடுத்தது. Laennec wrote a treatise on tuberculosis, a classic in its time. He provided inspiration and the techniques for generations of physicians to make better diagnosis. Okay, so இங்க சொல்லும் பொழுது a treatise அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க a classic அப்படின்னு சொல்லியிருக்காங்க. He provided inspiration அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, inspiration and the techniques. இப்போ இங்க he wrote a treatise அப்படின்னு சொல்றது வந்துட்டு அங்க கரெக்டா இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு. ஸோ ஏர்ன் வரும்பொழுது அண்ட் இன்ஸ்பிரேஷன் தான் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருந்தா வந்திருக்கணும். ஸோ கண்டிப்பா சியோட ஏ நம்ம ஸ்வாப் பண்ண முடியாது. டெக்னிக்ஸ்ன்னு ப்ளூரல்ல நம்ம சொல்ல மாட்டோம். பென் சொல்லலாம், பென்சில் சொல்லலாம், பென்சில்ஸ்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம்ல ப்ளூரலா. ஸோ அதனால இதுவும் நம்மளுக்கு அங்க வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இவங்க வந்து ரோட் ட்ரிட்டிஸ் அப்படின்றது இட் இஸ் கரெக்ட். ஸோ அப்போ ஏ வந்து நம்மளுக்கு அங்கே தான் வரப்போகுது. அப்போ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு வராது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ் இஸ் அ கிளாசிக் அப்படின்னு சொல்றதும் கரெக்டா அங்க உட்கார்ந்துருக்கு. இன் இட்ஸ் டைம் ஹி ப்ரொவைடட் techniques and the inspiration for generation சொல்லுவோமா, provided inspiration and the techniques for generation of physician to make better diagnosis. அப்போ நம்மளுக்கு இது எதுவுமே மாறல. சி அண்ட் டி நம்ம ஃபிளிப் பண்ணி பார்த்தாலும் வரல. ஸோ பி அண்ட் சி பாருங்க, இன்ஸ்பிரேஷன் நம்ம போட மாட்டோம். ஸோ இட் இஸ் ஆல் கரெக்ட். சரியா? ஏன்னா இதுவும் அங்க உட்காராது, இங்க ஏன்னு இருக்கிறதுனால இதுவும் அங்க வராது. இது ரெண்டும் ஸ்வாப் பண்ணாலும் நம்மளுக்கு வரல. ஓகே, ஸோ இட் இஸ் ஆல் கரெக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன், ஹிஸ்டரி டீச்சர்ஸ். ஓகே, ஸோ ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இங்க நம்மளுக்கு சிங்குலர் வேர்ப் தான் இருக்கணும். வேர் இட் இஸ் கரெக்ட், வேற எதுவும் நம்மளுக்கு அங்க வராது. as that if a king lives only on the dissenting of his sycophants and does not allow advice voices to reach his ears, that kingdom would not last long. Okay, that kingdom would not last long.
இது வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. ஸோ டி வந்து கரெக்டா இருக்கு. டி ஏதாவது ஸ்வாப் பண்ற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா அது வராது. ஓகே. அப்போ என்ன நம்ம பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஏவும் நம்மளுக்கு கன்ஃபார்மா ஸ்வாப் பண்ண தேவையில்லை. ஸோ ஆப்ஷன் சி அண்ட் பியை தான் பண்ணணும். ஸோ நம்ம எலிமினேஷன்லேயே நம்மளால கண்டுபிடிக்க முடியுது சரியா. ஸோ சி அண்ட் பி பண்ணி ஒரு வாட்டி போட்டு பார்த்துருங்க. த அட்வைஸ் ஆஃப் இஸ் சைக்கோஃபென்ஸ் அண்ட் டஸ் நாட் அலவ் டிசென்டிங் வாய்ஸஸ் டு ரீச் இஸ் இயர்ஸ். ஓகே. ஸோ இப்படி தான் வந்துட்டு கரெக்டாக வருது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். Intellectual integrity made it quite impossible to accept the myths and belligerent of even very great scientists, more particularly of the dogmas and so-called nation. Okay, so what do you mean by dogmas? அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is the beliefs. Okay, நம்மளுக்கு இருக்கிற beliefs பத்தி பேசுது. Okay, sorry, spelling தப்பா எழுதிட்டேன். ஸோ பிலீஃப்ஸ் பற்றி இங்கே பேசுகிறாங்க. அப்போ இங்கே வந்து மித் பற்றி பேசியிருக்கும் பொழுது அண்ட் என்ன வரணும் நம்மளுக்கு ஆண்டுன்ற கன்ஜாங்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து அந்த டாக்மாஸ் அப்படின்ற அந்த வேர்டு தான் இந்த இடத்துல வரணும். அப்போ சி அண்ட் டியை கன்ஃபார்மாக நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்டெலெக்சுவல் இன்டிகிரிட்டி இஸ் ஃபைன். ஸோ வாட் இஸ் இன்டிகிரிட்டி? இன்டிகிரிட்டி இஸ் யாரும் பார்க்கலனாலும் நான் வந்து கரெக்டாக அந்த ஒரு விஷயத்த நான் செய்கிறேன் அப்படின்னும் போது இன்டிகிரிட்டியோட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ மேட் இட் குவைட் இம்பாசிபிள், அதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ சி அண்ட் டியை தான் நம்ம ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 3. ஓகே. ஸோ 12th கொஸ்டின். ஓகே. ஸோ 12th வந்து 12 to 17 காம்ப்ரிஹென்ஷன் இருக்குன்னு தெரியுது. ஸோ 18th போயிடலாம். Okay, so 18th பார்த்தீங்கன்னா error spotting. Okay, so during the 1918 influenza crisis, public officials face similar challenges with the ones American government is confronted with today. Okay, so இந்த error spotting இருக்கட்டும், இதுல வந்துட்டு ஒரு வேர்ட் இருக்கு. இதை நம்ம வெக்காப்ஸ்ல பார்த்த ஒரு வேர்ட். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத பாருங்க. என்னன்னா கான்ஃப்ரான்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். மோதல்கள் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இங்க கான்ஃப்ரான்டட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அந்த வெக்காப்ஸ் யூஸ் ஆகுதுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சரி. ஸோ இங்க என்ன எரர் இருக்கு? வித் த ஒன்ஸ் அமெரிக்கன் கவர்மெண்ட் நம்ம சொல்லுவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒன்ஸ்ன்ற வேர்டே அங்க வராது. வேர் ஆப்ஷன் 3ல தான் உங்களுக்கு எரர் இருக்கு. ஓகே, 19th one. If the government is asking businesses to shut down, it should compensate them for the fixed cost they incurred while they are closed. Okay, so is asking businesses to shut down. Okay, it should compensate. So should அப்புறமா நம்மளுக்கு V1 கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. Compensate them for the fixed cost they, இங்க என்ன ப்ரெசென்ட்ல இருக்கும்போது இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இன்கியூர்டுன்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் நாட் ரைட். இன்கியூர்னு மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். ஓகேயா? வைல் தேர் க்ளோஸ். ஸோ ஆப்ஷன் 3ல எரர் இருக்கு. ஸோ இங்க என்ன ஆன்சர் வரும்? 3 தான் ஆன்சர்ல வரும். ஓகே, ஸோ 20th கொஸ்டின். Workers at the Queen's New York facility say employees were expecting to come in for their night shift after the case was identified. Okay, so இப்போ வந்துட்டு கேஸ் ஐடென்டிஃபை பண்ண பிறகு எம்ப்ளாயீஸ் வேர் எக்ஸ்பெக்டிங்னு சொல்லுவோமா? எக்ஸ்பெக்டட் தான் நம்ம சொல்லுவோம். எக்ஸ்பெக்டிங் டு கம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அது வந்து இனி வரப்போற விஷயத்துக்கு அவங்க எப்படி வரணும்ன்றது ஃபிக்ஸ்டா சொல்ல முடியும். எக்ஸ்பெக்டட் டு கம் தான் சொல்லுவோம் நம்ம. ஸோ இங்க வந்துட்டு என்ன வரணும்? எக்ஸ்பெக்டட் இடி வரும், ஐஎன்ஜி வராது. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டி அப்படின்னு இருக்கு. அதாவது ஒர்க்கர்ஸ் அட் த குவீன்ஸ் நியூயார்க் ஃபெசிலிட்டின்னு வரும்பொழுது இங்க சே இருக்கு. ஸோ ஃபெசிலிட்டியை வச்சு நம்ம வந்து வி கேனாட் கம் டு அ கன்க்ளூஷன், பட் இட் இஸ் ஒர்க்கர்ஸ். இந்த நவுன் ஃப்ரேஸ்க்கு இங்க கொடுத்துருக்கிறது சே. சே என்னது? ப்ளூரல்ல இருக்கு. அப்போ இங்க வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் என்னதுல இருக்கு? ப்ளூரல்ல இருக்கிறதுனால சே. இதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் எம்ப்ளாயீஸ் வேர். ஸோ ப்ளூரல்ல வேர்ப் இருக்கு. இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, ஓகே. ஸோ ஆன்சர் எங்க நம்மளுக்கு? ஆப்ஷன்
2 will be your answer. So அங்க தான் நம்ம எரர் பார்த்தோம். எரர் நீங்க கண்டுபிடிச்சிடலாம், மாத்தி போட்டுறாதீங்க, கேர்ஃபுல்லா போடுங்க. ஓகே, we are working hard than ever to provide you with the best possible information and analysis about the coronavirus pandemic. Okay, so இங்க என்ன சொல்லியிருக்காங்க, and என்ற conjunction, so இதுக்கு முன்னாடி information analysis ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. Fine. So we are working ஹார்ட் தேன் சொல்லுவோமா, கம்பேர் பண்ணும் பொழுது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், ஒர்க்கிங் ஹார்டர் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல. ஸோ எரர் வந்து எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், the public deserves to know right way whether the chief executive is infected by the coronavirus. Okay, so இங்க சொல்லும் பொழுது to அது பக்கத்துல known v1 கரெக்டா இருக்கு. whether the chief executive is அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இங்கேயும் நம்மளுக்கு ப்ரெசென்ட்ல தான் இருக்கு verb, இங்கேயும் நம்மளுக்கு ப்ரெசென்ட்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ இன்ஃபெக்டட் பை கொரோனா வைரஸ், அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு வருது அப்படின்னும் பொழுது, கொரோனா வைரஸ் நம்மளுக்கு வரும்பொழுது உடன், அதாவது வித் கொரோனா வைரஸ்னா, கொரோனா வைரஸ் நம்மளுக்கு வந்து நமக்கு கொரோனா வைரஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்றது, நம்ம வித்ன்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேயா, ஸோ பை எப்போ யூஸ் பண்ணுவோம், அது மூலமா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தான் நம்ம பை சொல்லுவோம். ஸோ இங்க என்ன வரணும், வித் த கொரோனா வைரஸ் தான் கரெக்ட், விச் இஸ் ஆப்ஷன் 4. ஸோ எரர் எங்க இருக்கு, ஆப்ஷன் 4ல இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இது க்ளோஸ் டெஸ்ட். ஓகே, ஸோ க்ளோஸ் டெஸ்ட் படிக்கும் பொழுது முடிஞ்சால் குவிக்காக வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதை ரீட் பண்ணும்பொழுது சில வேர்ட்ஸ் வந்து ஆப்ஷன்ஸில் நம்மளுக்கு வரலாம். ஸோ அப்போது நீங்கள் ரீட் பண்ணும்போது இந்த ஆப்ஷனை டப்புன்னு நீங்கள் டிக் போட்டுருக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, சரி, ஓகே, இப்போ நம்ம படிக்கலாம். The US-China tensions are no longer about trade and technology. What started as a trade war has snowballed into a larger geopolitical contest between the two superpowers, something the world hasn't seen since the dash competition. Okay, so 23rd one, healthy, tough, hostile. ஓகே, இப்படின்னா என்ன அர்த்தம்னா, விரோதமா இருக்கிறவங்கள வந்து ஹாஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெனவுண்ட் ஆர் டிஸ்டிங்விஷ். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இங்க என்ன வரணும், 23rdல பார்த்தீங்கன்னா, சின்ஸ் த காம்படிஷன்னா எப்படி இருக்கும், காம்படிஷன் வந்து டஃப்பாக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 2. ஓகே, சரி, 24th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கண்டினியூ பண்ணலாம். க்ளோசர் competition between US and the Soviet Union during the Cold War. Okay, so President Trump வந்து who is under attack at home for his handling of the novel coronavirus dash may be finding comfort in dash up tension. Okay, so ஒருத்தருக்கு வந்து டென்ஷன் ஆகுது, அப்போ வந்து finding comfort in, இந்த இடத்துல என்ன வேர்ட் இருக்கும், அதாவது வந்து மேபி ஃபைண்டிங் கம்ஃபர்ட் இன் டேஷ் அப். ஸோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏதோ மேலே போயிருக்கு. அப் டென்ஷன் வித் சைனா இன் அன் எலெக்ஷன் இயர். ஓகே, ஸோ இங்கே வந்து நோவல் கொரோனா வைரஸ், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, த ஹோம் ஃபார் இஸ் ஹேண்ட்லிங் ஆஃப் த நோவல் கொரோனா வைரஸ். ஓகே, ஸோ இங்கே வேர்ட் என்ன இருக்கு, ஓகே, எபிடமிக், பேண்டமிக், எண்டமிக், எயில்மெண்ட் அண்ட் டிசீஸ். வாட் இஸ் எயில்மெண்ட், எயில்மெண்ட்னா நம்மளுக்கு நோயின்னு தெரியும். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு எபிடமிக், சரி, எண்டமிக்லேருந்து போகலாம். எண்டமிக்னா என்னன்னா, நம்ம உள்ளூர்லேயே வந்து நோய் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா நம்ம எண்டமிக் சொல்லுவோம். ஆர் இப்போ வந்து இன்னும் செவரல் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ஒரு ஸ்டெப் ஹெட், ஸோ கம்யூனிட்டிஸ்க்குலாம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா நம்ம எபிடமிக் அப்படின்னு சொல்லுவோம். வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும்பொழுது அதுக்கு என்ன சொல்லுவோம், பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த மூணுத்தோட டிஃப்ரென்ஸ். சரியா, ஸோ அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஆச்சு, கொரோனா வைரஸ் வந்து பேண்டமிக், ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னு போட்டிருந்து, finding comfort in dash up tensions. So அங்க என்ன வரணும், giving up tensions, resulting up, ramping up, causing or bringing up. So இங்க என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா ramping up தான் வரும். So rampingனா என்னது, increase ஆகிறதுக்கு நம்ம rampingன்னு சொல்லுவோம். Okay, 26th question. Okay, so இங்க என்ன அந்த இது முடிஞ்சது. ஓகே, எலெக்ஷன் இயர். பட் வாட் மேக்ஸ் த கிரைசிஸ் டேஞ்சரஸ் இன் த லாங் டேர்ம் இஸ் தட் தேர் இஸ் அ க்ரோயிங் கன்சென்சஸ் இன் வாஷிங்டன் தட் அ ஹாஸ்டைல் சைனா resorting to large scale dash poses a serious threat to US dominated international order.
So to a large scale development integration ஒரு ரெண்டு மூணு விஷயத்த பிரிஞ்சு இருக்கிறத சேர்க்கிறது. எஸ்பினாஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்துட்டு ஸ்பையிங் பண்றதுக்கு அந்த வேர்டை சொல்லுவாங்க. சிக்னிஃபிகண்ட் ட்ரேட் எல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இங்க வந்து என்ன நடந்துட்டு ரெண்டு கண்ட்ரிக்குள்ளேயும் இந்த கோவிட் பத்தி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டு லார்ஜ் ஸ்கேல் எஸ்பினாய்ஜ் பொசஸ் அ சீரியஸ் த்ரெட். ஸோ இங்க என்ன வரணும்? ஸ்பையிங். ஸோ ஆப்ஷன் 3 will be your answer. 27. Okay, let's continue. Um, the Washington establishment, which had fought triumphs overture towards Russia and several other policy measures, is in line with the president in his confrontational policy towards China, uh, which has already done serious damage to. டூ அப்படின்ற வேர்டு வந்துருச்சு. நம்மளுக்கு பேஸ் ஃபார்ம் தான் ஏதோ வரும்னு தெரியும். பட் ரிலேஷன்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால இன்டர்நேஷ்னல்னு சொல்லலாம், டொமஸ்டிக்னு சொல்லலாம். ஆனால் யூஎஸும் சைனாவும் ரெண்டு கண்ட்ரி. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? பைலாட்ரல் ரிலேஷன் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ விச் இஸ் ஆப்ஷன் 4. ஓகே, 28th கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து என்னது? ஃப்ரேஸ். ஸோ இந்த ஃப்ரேஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். த மெயின் குவாலிட்டிஸ் தட் இஸ் okay requires of someone holding that kind of job is to have the ability to get on with people. okay so இங்க சொல்லும் பொழுது presentல is யூஸ் பண்ணிருக்காங்க helping verb. அப்போ நம்ம மெயின் verb எப்படி இருக்கணும்? isன்றது வந்துச்சுன்னா V3 or V4ல தான் இருக்கும்ட்டு நம்ம எப்பவுமே பார்த்திருக்கோம். ஸோ அப்போ இங்க வந்துட்டு ஆப்ஷன்ல பார்க்கும் பொழுது இங்க V3 இருக்கு, இங்கேயும் V3 இருக்கு, இங்க இல்ல. ஓகே, ஸோ பாக்கி எல்லாமே இருக்கு. அப்போ the main qualities, ஓகே, மெயின் குவாலிட்டி இஸ் ரிக்வயர்ட். இப்போ இங்க இஸ்ன்னு யூஸ் பண்ணிட்டு இங்க குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ என்னது? குவாலிட்டி இஸ் ரிக்வயர்ட், குவாலிட்டி தட் இஸ் ரிக்வயர்ட் ஆஃப் சம் ஒன் ஹோல்டிங். ஓகே, அங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? குவாலிட்டி ரிக்வயர்ட் இஸ். ஸோ இதுவும் நம்மளுக்கு வராது. ஓகே, ஸோ த மெயின் quality that is required of someone holding that kind of job is to have the ability to get on with people. So it is option 2. okay, 29th question. I don't know about you, but all thus is having a soporific effect on me. okay so இங்க என்ன சொல்லியிருக்காங்க? thus யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம எப்போ thus சொல்லுவோம்? எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு thus I conclude this அந்த பேராகிராஃபை சொல்லிட்டு கடைசியா தான் சொல்லுவோம். இங்க வந்து all thus அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேர் that word will not come there. அப்போ என்ன வரும்? about you all but this, all but this அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். with you but all this வராது. about you, அதாவது I don't know about you but all this is having a. okay so option 3 will be your answer. okay சரி, 30th question. I think it's time for me to hit the stack, which need to be no criticism of the softness of the mattress. okay ஸோ இங்க சொல்லும் பொழுது ஃபார் மீ தான் வருமா இல்லை டு மீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் தான் கண்டிப்பாக வரும். ஸோ ஃபார் வருதுன்னா இங்கே டூ வர ஆப்ஷன் நமக்கு எதுவுமே வராது. ஸோ ஃபார் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஃபார் மீ டு ஹிட் த ஸ்டேக்கா இல்லை சாக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆப்ஷன் 4. டைம் ஃபார் மீ டு ஹிட் த sack which need to be no criticism of the softness and mattress. okay so இப்போ நம்ம வந்து பார்க்க போறது comprehension which is 12 to 17. okay so comprehension நான் எப்பவுமே என்ன சொல்றேன்? கொஸ்டின்ஸை ரீட் பண்ணுங்க. கொஸ்டின்ஸை ரீட் பண்ண பிறகு உங்களுக்கு ஆன்சர் பண்றது வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே, அது எங்க இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியா நம்மளுக்கு வந்து இருக்கும் பொழுது இது என்னன்னு தெரிஞ்சு காம்ப்ரிஹென்ஷன் படிக்கும்போது ஈஸியா இருக்கும். ஸோ ஐதர் யூ மேக் அ குவிக் நோட்ஸ் ஆஃப் இட் ஆர் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அந்த கொஸ்டின் மெமரைஸ் பண்ணிட்டு தேடுறீங்கனாலும் அப்படியும் கூட ஓகே. ஸோ ப்ரிலிம்ஸ் பேப்பர் டைம் ரொம்ப கம்மியா இருக்கும், அதனால அதுக்கேற்ற மாதிரி கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஓகே, ஸோ வாட் ஆர் த எய்ம்ஸ் ஆஃப் NEP 2020? ஸோ NEP பத்தி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம NEP பத்தி தேட போறோம். ஓகே, ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்றது தான் NEP. ஓகே, விச் எய்ம்ஸ் அட் மேக்கிங், இங்கே கொடுத்துருக்கு பாருங்க, எஜுகேஷன் சிஸ்டம் ஹோலிஸ்டிக், ஃப்ளெக்சிபிள், மல்டி டிசிப்ளினரி அண்ட்
aligned to the needs of the 21st century and the 2030 sustainable development goals. Okay, ஸோ அங்கே கொடுத்துருக்க பாயிண்ட் 4 இருக்கு. என்ன 4 பாயிண்ட்? நீங்கள் அங்கே படிச்சுட்டு இங்கே வந்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும். Holistic education, next multidisciplinary, flexible, aligned to 2030 sustainable goals, introduction of regional language solala, which is option 1 A, B, C. Okay, 13th question. According to the passage in NEP, which of the following is given emphasis? Okay, so emphasize பண்ணி ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா என்ன நான் சொல்லியிருந்தேன், வலியுறுத்துறது அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே நம்ம vocabularyல போட்டிருக்கோம். ஓகே, emphasize பண்றோம் அப்படின்னா அர்த்தம் வலியுறுத்தி ஒரு விஷயத்த சொல்றோம். ஓகே ஓகே, ஸோ 3 language program or English being the medium of instruction, vocational training, teacher training and infrastructure development. ஸோ இதுதான் ஆப்ஷன்ல இருக்கு. 3 language சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷ் சொல்லியிருக்காங்க, vocational or teacher training. ஸோ இப்போ போய் emphasizeன்ற வேர்டு எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஏதாவது ட்ரைனிங் ரிலேட்டடாக நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வேர்டு இருந்தால் கூட அதை வச்சு கூட we can freeze. ஓகே ஃபைன், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. there is also an emphasis on vocational training, but to make it effective there has to be close coordination between the education and skill ministry. so there is also an emphasis on, so emphasize எதில் பண்ணியிருக்காங்க, vocational trainingல பண்ணியிருக்காங்க. so which is option 3. Okay, 14th one. What is the meaning of the word trident, strident as used in the passage? So இதுல வந்து மீனிங் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் stridentனா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். It is called as harsh. ஓகே, ஹாஷா இருக்கிறதுக்கு வந்து ஸ்ட்ரைடன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ மீனிங் கேட்கும்போது கண்டிப்பா ஜென்டில் வராது. இல்ல ஹாஷா இருக்கும் பொழுது ஒன் சைடட், ஆர்கியூவபிள் அதெல்லாம் இல்லை. Okay, so vociferous அப்படின்னு சொன்னா it is a synonym of strident. Okay, next one. What is the antonym of the word imperative as used in the passage? சரி, imperative னு பாத்தீங்கன்னா it is mandatory, compulsory அப்படின்னு. இது வந்து நம்ம incubant அப்படின்னு ஒரு word vocabsல பார்த்திருப்போம். அதுக்கு சினோனிமா வந்துட்டு நான் இந்த imperative அப்படின்னு கொடுத்திருப்பேன். compulsory, mandatory அதெல்லாம் சொல்லும் பொழுது சினோனிமா நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு antonym கேட்டிருக்காங்க. imperative அப்படின்றதுக்கு வந்து antonym கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், ஆப்ஷனல். ஸோ அங்கே இதுவுமே இருக்கு, வாலண்டரி, ஆப்ஷனல்லாம் ஆண்டனமா நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வெக்காப்ஸ் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு என்ன ஆகும், இதுக்கான மீனிங் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நீங்கள் போய் சர்ச் பண்ண வேண்டாம், நம்மளுக்கு தமிழில் வந்து இருக்கிற மீனிங்கை பார்த்து போட்டிருக்கோம். அப்போ நீங்கள் அதை பார்த்தாலே இதை போட முடியும். சரியா? 16th one. Which of the following word can replace the word panacea? Okay, ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு பேராகிராஃப்ல இருக்கு. அந்த வேர்டே ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, கேர்ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. panacea. வேர்டை தாண்டி போயிட்டோமா? இம்பரேட்டிவ் இருக்கு. ஸோ yes here. ஓகே, ஸோ இங்க என்ன சொல்ல வராங்க, the need to enhance the funding was first recognized decades ago. Only increasing the investment, however, will not be a one second. கீழே என்ன ஆப்ஷன் இருக்கு, solution, question, intent, impose. ஓகே, will not be a earn கொடுத்திருக்காங்க. அது பக்கத்துல நம்மளுக்கு என்ன வரும், இது கண்டிப்பா impose or intentன்ற வேர்ட் கண்டிப்பா வராது. ஸோ சொல்யூஷன் ஆர் கொஸ்டின் தான் நம்மளுக்கு வரும்னு தெரியும். ஸோ இங்க என்ன சொல்லுவோம், will not be a solution because இதோட மீனிங் என்னது, சொல்யூஷன். இந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ற வேர்ட் என்னது, சொல்யூஷன். ஓகே ஓகே, ஸோ panacea to improve the so solution வந்து to improve the quality of education. அவங்க சொல்யூஷன் கொண்டு வராங்க எஜுகேஷனை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ 17th one.
how does NEP supposed to help in increasing GER? Okay, so what is GER? So இந்த GER நே கூட கொடுத்திருக்கலாம், இல்ல GER வந்து expand பண்ணி கொடுத்திருப்பாங்க. நம்ம போய் பார்த்து அதை தேடணும். இங்க ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால information இதை read பண்ணிக்கலாம். So that will be very easy for us to search. Okay, establishing academic credit bank, allowing Indian institution to build campuses abroad, அப்புறம் breaking disciplinary barriers, increasing the number of seats. சரியா? seats சொல்லியிருக்காங்க, barriers சொல்றாங்க, allowing Indian institutions to build campuses abroadல build பண்றது, academic credit bank. okay, so இங்க GER நம்ம தேட போறோம். okay, GER expansionம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. it's here. so gross enrollment ratio. சரியா? okay, இதுக்கு மேல இருந்து படிக்கலாம். இந்த higher education segment NEP aims to improve the gross enrollment ratio from 26.3% to 50% by 2035. break disciplinary barriers. okay, இந்த point அங்க இருந்தது. establish academic credit bank, allow Indian institutions to build campuses abroad, அப்புறம் வந்து pay the way for foreign universities to come to India. ஓகே, ஸோ கடைசி பாயிண்ட் வந்து நம்மளுக்கு அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. சரி, அதை மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து இந்தியாவில் நிறைய பேர் வந்து சேர்றதுக்கு. ஸோ ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் தேர், விச் இஸ் ஆப்ஷன் 5. ஓகே, ஸோ இப்போ நம்ம காம்ப்ரிஹென்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இன்னையோட செஷன் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வெக்காப்ஸோ எல்லாமே வந்துட்டு இதில் மீனிங்ஸ் எல்லாம் நம்ம நிறைய இன்னைக்கு தெரிஞ்சிருப்போம். ஸோ எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றது கூட நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இன்னையோட செஷன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் பிங் மீ இன் த கமெண்ட்ஸ் ஸோ தட் ஐ கேன் மேக் இட் வெரி கிளியர் ஃபார் யூ இன் த நெக்ஸ்ட் செஷன். ஸோ ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.